amazing! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சித்த மருத்துவம் கூறும் பலவித நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புத மூலிகையின் பூக்களான காக்கணம்பூ மற்றும் செவ்வரத்தம்பூ என்பவற்றை எவ்வாறு காலை உணவில் சேர்த்து கொள்ளலாம் என பார்ப்போம். சங்குப்பூ என்று அழைக்கப்படும் காக்கணம்பூ பற்றி நான் அறிந்த தகவல்களை உங்களுடன் இப்போது பகிர்ந்து கொள்கிறேன். கேன்சர் நோயை குணப்படுத்தும் அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையாக இது காணப்படுகிறது. அத்துடன் இரத்தத்தில் சீனியின் அளவை கட்டுப்படுத்துவதால் நீரிழிவு நோயை குணமாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் இது திகழ்கிறது. ஞாபகத்திறனை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது என்பதனால் வயது முதிர்வில் ஏற்படும் டிமென்சியாவை கட்டுப்படுத்துவதுடன் சிறுவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையவும் உதவக்கூடியதாக நம்பப்படுகிறது. நமது உடலில் உள்ள மேலதிக கொழுப்பை கரைத்து உடல் எடையை குறைப்பதுடன் கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக கூறப்பட்டுள்ளது. உயர் குருதி அமுக்கம் மற்றும் இருதய நோய்களை குணமாக்கக்கூடியதாகவும் சமிபாட்டு நோயங்களை ஊக்கப்படுத்தி சமிபாட்டை தூண்டக்கூடியதாகவும் இது காணப்படுகின்றது. இதைவிட பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய சக்தியையும் இது கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் செவ்வரத்தம்பூவின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இதுவும் காக்கணம்பூவினைப் போலவே இதய நோய்களுக்கு தீர்வளிக்கும் சிறந்த ஒரு மூலிகை பூவாக காணப்படுவதுடன் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியதாகவும் காணப்படுகின்றது. தினமும் வெறும் வயிற்றில் இப்பூவினை நாம் உட்கொள்வதனால் தலைமுடி உதிர்வு தவிர்க்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மன உளைச்சல் அதிகரிப்பினால் இரத்த அழுத்தம் அதிகரிப்பதனையும் நன்றாக குறைத்து சிறந்த தீர்வளிக்கின்றது. இவ்வாறான பல மருத்துவ குணங்களை கொண்ட இந்த இரு பூக்களையும் ஒரே இட்லிமா கலவையில் நான் எவ்வாறு தனித்தனியாக செய்திருக்கிறேன் என்பதை இப்போது பார்க்கலாம். அரிசி 1½ கப் ஒரு பாத்திரத்திலும் மற்றொரு பாத்திரத்தில் 1/2 கப் உளுந்து மற்றும் 1 கரண்டி அளவு வெந்தயம் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வைத்துள்ளேன். இவை அனைத்தும் நன்றாக ஊறியதன் பின்பு அவை நன்கு கழுவப்பட்டு தனித்தனி பாத்திரங்களில் வெவ்வேறாக எடுத்து வைத்துள்ளேன். அத்துடன் ஏற்கனவே சமைத்த சோறு ஒரு 2 கரண்டி அளவு தனியாக எடுத்து வைத்திருக்கிறேன். இவை அனைத்தையும் நாம் மிக்சியில் நன்றாக அரைத்து கொள்வோம். அரைக்கப்பட்ட கலவையை 5 மணி நேரம் அளவு மூடி வைத்த பின் நாம் இட்லியை தயாரித்து கொள்ளலாம். இருவகை பூக்களையும் நன்றாக கழுவி சுத்தம் செய்த பின் தனித்தனியாக இதழ்களை பிரித்து கட் பண்ணி வைத்துள்ளேன். இதனுடன் ஏற்கனவே தயாரித்த இட்லி மா கலவையினை சேர்த்து கொள்ளலாம். அதனை நன்றாக கலந்து கொள்வோம்.
இட்லி தட்டில் சிறிதளவு எண்ணெய் பூசிக்கொள்வதால் இட்லியை பிரித்தெடுப்பது எமக்கு இலகுவாக இருக்கும். இட்லி தட்டுகள் நன்கு சூடாகியதும் ஒவ்வொரு இட்லியாக அதில் நாம் ஊற்றிக்கொள்வோம். பின்பு அதனை தனித்தனியாக வேக வைக்கலாம். நான் இந்த இட்லிகளை சோயா அவரை கறியுடன் குழந்தைகளுக்கு பரிமாறுகிறேன். சோயா அவரையில் அதிகளவு புரதச்சத்து காணப்படுவதனால் அதுவும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நான் செய்த இட்லிகள் மிகவும் சாஃப்டாகவும் சுவையாகவும் இருந்தது. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருக்குமென நம்புகிறேன். இது போன்ற இன்னொரு வீடியோவுடன் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.